everybody, how are you today? நம்ம போன எபிசோடில் நம்ம இங்கிலீஷ் நல்லா பேசுகிறதுக்கு பல வழிகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அதில் மொதல் வழி என்னென்னா நம்ம லிசன் பண்ணுறது, அதாவது நம்ம கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. இதுதான் மொதல் வழி. இதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கேளுங்க, பாருங்கள். ஒரு லாங்குவேஜ் பேசுகிறதுன்னா, அதாவது ஒரு மொழியை தெரிஞ்சு பேசுகிறதுன்னா எப்படின்னா, அது விளங்கணும். அந்த மொழி விளங்காமல் நம்ம எப்படி பேசுகிறது? அந்த விளங்குறதுக்கு நம்ம முதல்ல மற்றவங்க பேசுகிறத கேட்கணும், நல்லா லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் நம்ம பேச முடியும். அதாவது இது எப்படின்னா, நம்ம ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்கிறோமே உதாரணத்துக்கு. அந்த சின்ன குழந்தை பிறந்த உடனே என்ன பேசிடுதா? பேச முடியலையே. கொஞ்ச நாள் ஆகுது, அதாவது 1.5 வருஷம் 2 வருஷம் 2.5 வருஷம் ஆகுது அது பேசுறதுக்கு. அது வரைக்கும் அது மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா கேட்குது. அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்பா என்ன சொல்கிறாங்க, தாத்தா பாட்டி அந்த குழந்தைய எப்படி கொஞ்சுறாங்க அப்படிங்கிறத பற்றி நல்லா கேட்குது. அதுக்கு பிறகு மற்றவங்க சுற்றி உள்ளவங்க எந்தெந்த பொருளுக்கு என்னென்ன பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்குது. டிவி, ஃபேனு, ரிமோட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே, தம்பி, மாமா, அத்தை அப்படின்ட்டு உறவுகளையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குது. கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. அதுக்கு பிறகு 1.5 வருஷம் 2 வருஷம் கழித்து பேச ஆரம்பிக்குது. அதனால் முதல்ல கேட்டு விளங்குது. நம்மளும் ஒரு குழந்தை மாதிரி தான். புது லாங்குவேஜ், புது மொழியை பழகும்போது நம்ம குழந்தை மாதிரி தான். நம்மளும் முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்படி முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்னா, நல்லா கேட்கணும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அது கேட்காம அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியாது. இதைத்தான் நான் சொல்கிறேன். பிறகு நான் என்னுடைய லைஃப்பினுடைய எக்ஸாம்பிளையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்னுடைய லைஃப்பில் என்ன நடந்ததோ அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு சின்ன ஊரில் பிறந்து தமிழ் மீடியத்தில் படித்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் இங்கிலீஷ்னா என்னன்னே தெரியாமல் இருந்தேன். அதுக்கு பிறகு காலேஜில் சேர்ந்து முதல் 2 மாதத்துக்கு ஒன்றுமே விளங்கலை, விட்டுட்டு ஓடி வந்துடலான்னு கூட நினச்சேன். அப்படி இருந்தவன் பிறகு 3-4 மாதம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க ஆரம்பிச்சிது. அதுக்கு பிறகு 1 வருஷம் அந்த பியூசி படிக்கும்போது 1 வருஷம் நல்லா கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு பிறகு விளங்க ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் முதல்ல கேட்டு விளங்கணும். நான் இதையே இப்போ கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் நான் சொல்கிறேன், நீங்கள் கேள்வி. That is, I was born and raised in a small town down south in Tamil Nadu. My mother tongue is Tamil. I studied in Tamil medium schools only. Till SSLC, there was no way I could have spoken in English. Then I joined the college. For the first 2 months, I didn't understand anything whatever the lecturers taught us. They taught us in English. English was like Greek and Latin to me. I couldn't make out anything. I thought, this is not my cup of tea, let me pack up and go home. That was my thinking then. Then I looked at my classmates. They also had similar difficulties in understanding English. Then gradually, over a period of time, let's say 4 months, 5 months later, we started understanding. In 1 year's time, we could understand whatever was being taught in English to us. So we understood English in 1 year's time during my first year of my college studies. This is what I tell you. You have to be patient. First 2 months or 3 months, you won't be able to understand anything. Then you will understand. Once you understand, then speaking will start. We can start speaking. First thing is we have to understand. This is what I want to tell you. நம்ம இங்கிலீஷை லிசன் பண்ணதுனுடைய முக்கியமான காரணம் என்னென்னா, மற்றவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டு, அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை கேட்டு, அந்த ஃப்ரேசஸை கேட்டு நம்மளும் அதேபடி காப்பி அடிக்கணும். இந்த ஒன்றில் தான் நம்ம எக்ஸாம்லாம் காப்பி அடிக்க முடியாது, பிட் அடிக்கிற முடியாது. இங்கே ஒரு லாங்குவேஜ் பழகிறதுக்கு நல்லா காப்பி அடிக்கலாம். மற்றவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதேபடி நம்ம பேசி பழகி காப்பி அடிக்கலாம். அதனால் அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும், லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் காலேஜில் படிக்கும்போது சில லெக்சரர்ஸ் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவங்க டீச் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
அப்போ வந்து அவங்க யூஸ் பண்ணுற ஃப்ரேசஸு வேர்ட்ஸ் எல்லாம் இப்பவும் இத்தனை வயசுக்கு பிறகும் எனக்கு அதில் காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு சில லெக்சரர்ஸ் பேசினது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் பாட்னி டீச்சர் வந்து சிம்பிள் சென்டென்சஸை வச்சு தான் அவர் பாடம் நடத்துவார். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எலாபரேட்டாக பேச மாட்டார். சிம்பிள் சிம்பிள் சென்டென்ஸாக ஒரு 3 வேர்டு உள்ள சென்டென்ஸாக பேசி இது பண்ணுவார். ஒவ்வொன்றும் முடிஞ்ச பிறகு அவர் வந்து இசன்ட் இட் அப்படின்னு கேட்பார். இசன்ட் இட், அதாவது இஸ் இட் நாட் அப்படின்னுடைய ஷார்ட் ஃபார்ம் இசன்ட் இட். இப்பயும் நான் இசன்ட் இட் அப்படின்ட்டு யூஸ் பண்ணும்போது அவருடைய நினைவு வரும். அதே மாதிரி அவர் வந்து காப்பியஸ் சப்ளை ஆஃப் வாட்டர் அப்படிம்பாரு. காப்பியஸ் சப்ளை, நல்ல வேர்டு காப்பியஸ், நிறையா தண்ணி வருது, பிளண்டி ஆஃப் வாட்டருங்கிறப்ப காப்பியஸ் சப்ளை ஆஃப் வாட்டர்பாரு. அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அவருடைய நினைவு வருது. அதுக்கு பிறகு எங்கள் பிரின்சிபலும் எப்போதுமே எங்களை வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேசி பழகணும், டெய்லி யூ மஸ்ட் ஆல் ரீட் நியூஸ் பேப்பர், ஹிந்து நியூஸ் பேப்பர் எவ்ரி டே டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவார். இப்பவும் அது வந்து மனசில் ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம அடுத்தவங்க பேசுகிறத நல்லா அப்சர்வ் பண்ணி லிசன் பண்ணி அதேபடி காப்பி அடிக்கணும். இந்த ஒன்றில் தான் நமக்கு காப்பி அடிக்கிறது அலவுடு. நம்ம வந்து காப்பி அடிக்கலாம், மற்றவங்க பேசுகிற பற்றி காப்பி அடிக்கலாம். இன்னொரு லெக்சரர் அடிக்கடி சொல்லுவார், இன்ஃபேக்ட் இன்ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். இல்லாட்டா அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவார். இன்னும் அந்த வேர்ட்ஸ்லாம் நான் இப்போ யூஸ் பண்ணும்போது அவங்க நினைவு தான் வரும். அதே மாதிரி சில இன்ஸ்பைரிங் டீச்சர்ஸ் பேசுகிறத நம்ம கேட்கணும். அதுக்கு பிறகு காப்பி அடிக்கணும். காப்பி அடிக்கிறதுல தப்பே இல்லை. அதுக்கு பிறகு நம்ம வந்து இங்கிலீஷ் நியூஸை பார்க்குறது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். எவ்ரி டே நம்ம இங்கிலீஷ் நியூஸை பார்க்கணும். அதில் வந்து எஸ்பெஷலி அந்த டிபேட் பண்ணுவாங்கள்ல, நியூஸ் ரீடிங் இல்லாமல் டிபேட் பண்ணுவாங்கள்ல, அவங்க எப்படி பேசுகிறாங்க, இவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி இந்த ரிப்போர்ட்டர்ஸ், இந்த கேர்ள்ஸ்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல, கேர்ள்ஸு பாய்ஸு இவங்கெல்லாம் போய் ரிப்போர்ட்டிங் பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் நல்ல இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அவங்க இங்கிலீஷ் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அதனால் தமிழ் ஏற்கனவே தெரியும், தமிழை இன்னும் பெரிய பழகணும்னு அவசியம் இல்லை, நமக்கு தான் தெரியுமே தமிழ். அதனால் இங்கிலீஷை பழகணும். அதனால் தமிழ் நியூஸு கேளுங்க, அதை பற்றி ஒன்றும் தப்பில்லை. ஆனால் இங்கிலீஷ் நியூஸு கட்டாயமாக கேளுங்க. அது எஸ்பெஷலி ரிப்போர்ட்டர்ஸ் பேசுகிறத கட்டாயமாக கேளுங்க. அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு கேட்டு அதேபடி காப்பி அடிங்க. காப்பி அடித்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். அதனால் கேட்கணும், நல்ல இங்கிலீஷ் பேசுகிறவங்கள நல்லா கேட்கணும், அதை காப்பி அடிக்கணும். இதைத்தான் சொல்கிறேன். அதுக்கு வழி வந்து நமக்கு தெரிஞ்ச வழி என்னென்னா இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ். அது வந்து அப்புறம் கிரிக்கெட் கமெண்ட்ரி கூட கேட்கலாம். கிரிக்கெட் கமெண்ட்ரி எவ்வளவோ நல்லா பேசுகிறாங்க. ஃபாரின் கரஸ்பாண்டன்ஸு, அந்த பழைய பிளேயர்ஸு, நம்ம கிரேட் பிளேயர்ஸே இருக்காங்களே, கவாஸ்கர் இருக்கார், ரவி சாஸ்திரி இருக்கார். அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க எவ்வளோ நல்ல வேர்ட்ஸ் போட்டு பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்கணும். கேட்டு தான் நம்ம பழகணும். இதைத்தான் நான் சொல்கிறேன். காப்பி அடிங்க, காப்பி அடிக்கிறதுக்கு தயங்காதீங்க. நம்ம இங்கிலீஷை விளங்குறதுக்கு சில சுலபமான வழிகள் இருக்குது. நம்ம லிசன் பண்ணுறோம், மற்றவங்க பேசுகிறத கேட்குறோம், கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஜென்ரலாக என்ன பேசுகிறாங்கங்கிறது தெரியுது. ஆனால் சில வேர்ட்ஸு, சில ஃப்ரேசஸ்ஸு, சில சென்டென்சஸ்ஸு நமக்கு விளங்கலாம். அப்படிங்கும்போது நம்ம வீட்டுக்கு ஓடி வந்து டிக்ஷனரி பெறட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து கான்வர்சேஷன் ரியல் டைமில் நடக்குது. அப்போ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும்னா, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. We have got to understand a word or a phrase or a sentence with reference to the context. அந்த எந்த கான்டெக்ஸ்டில் அவர் பேசுகிறாரு, எதை பற்றி பேசுகிறாரு, எந்த சூழ்நிலையில் பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதை தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நானாக இமேஜின் பண்ணி ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணி சொல்கிறேன். இது வந்து இந்த கான்டெக்ஸ்டில் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் உதவும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம வந்து ஒவ்வொரு எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாலேயும் ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், கான்வர்சேஷனல் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு ரெண்டுக்குமே இந்த இது உதவும். இதை நீங்கள் கேளுங்க. இப்போ ஒரு சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணுவோம். இப்போ காலேஜ் கிரிக்கெட் டீமினுடைய கேப்டன் பேர் ரமேஷ். அந்த ரமேஷ் வந்து he is arranging a meeting with the fellow cricketers in the college ground at 10 o'clock on a Sunday morning. இதுதான் நடக்க போகுது. சண்டே மார்னிங் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க.
அப்போ வந்து he was supposed to reach that place at 10 o'clock and others were also supposed to meet at 10 o'clock. They were supposed to conduct a meeting at 10 o'clock on a Sunday morning. What happened was Ramesh was late. He came at only 11 o'clock. அப்போ வந்து கான்வர்சேஷன் இப்போ நடக்குது. ரமேஷ் என்ன சொல்கிறாரு, சாரி காய்ஸ் ஐ ஆம் லேட். அதுக்கு இவங்க என்ன கேட்குறாங்க, தட்ஸ் ஓகே பட் யூஸ்வலி யூ ஆர் வெரி பங்க்சுவல், வாட் வாஸ் த காஸ் ஃபார் டிலே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே இவர் சொல்கிறாரு, யூ நோ காய்ஸ் மை ஹவுஸ் இஸ் ஜஸ்ட் 3 kilometers away from the ground and it's drizzling out there. I was coming, I was a bit careless. While taking a turn to the left on a particular place, I skidded and fell down. So I fell flat on the ground. அப்படின்னு சொல்கிறார். Oh, you are very shocked. What happened? அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறார், don't worry, it's a small bruise only on the elbow and I took a while to regroup myself and start the bike again because the roads were very slippery. I had to come very slowly. That's why I was very late. அப்படிங்கிறாங்க. அப்போ மற்றவங்க show me your hand, let us see the wound அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து இவர் காட்டணுன்னா, oh, it's pretty bad. Let's all go to the hospital. We'll cancel the meeting. Don't worry about the meeting. Let's go to the hospital. The treatment has to be given immediately. It's bleeding அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாரு, guys, don't make a big fuss. It's a small wound. It should be all right. It should be fine. I should be fine in no time. So let's go ahead with the meeting. Let's do some planning for the next match. Don't worry about me அப்படின்னு சொல்கிறார். இதுதான் கான்வர்சேஷன் நடந்தது. இப்போ வந்து நம்ம வந்து சில வேர்ட்ஸ் நமக்கு தெரியலை. நம்ம வந்து ஒன் ஆஃப் தி கிரிக்கெட் பிளேயர்ஸ்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து இவர் ரமேஷ் பேசுகிறதும் இவங்க மற்றவங்க பேசுகிறதும் சில வேர்ட்ஸ் அவங்களுக்கு தெரியலை. அப்போ வந்து ஜென்ரலாக வந்து ரமேஷ் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதுக்கு சில ரீசன் இருக்குது, அதை வச்சு சில வேர்ட்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, சாரி காய்ஸ் ஐ வாஸ் லேட் பிகாஸ் மை பைக் ஸ்கிட்டட், இட்ஸ் ட்ரிஸ்லிங் அவுட் தேர். ட்ரிஸ்லிங்கிறதுக்கு என்ன மீனிங்னு பார்க்கணும். ட்ரிஸ்லிங்கிற அவுட் தேர் நமக்கு தெரியும், மழை பெஞ்சது. ட்ரிஸ்லிங்னா ஹெவி ட்ரிஸ்ல் மீன்ஸ் ரொம்ப தூவானமாக இருந்தது. மழை பெரிய மழையில் அது மாதிரி தூவானமாக இருந்தது. ட்ரிஸ்லிங், இட்ஸ் ட்ரிஸ்லிங் அவுட் தேர். மை பைக் ஸ்கிட்டட். இந்த ஸ்கிட்டடுங்கிற பேர் நமக்கு தெரியணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நினைக்கணும், ஸோ ரோடு வந்து வெட்டாக இருக்குது, அதனால் அவர் விழுந்துட்டார். பைக் ஸ்கிட்டட், ஸ்கிட்டடுங்கிற வேர்டு வந்து வழுக்கி விழுந்துட்டார் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு ஐ காட் சம் ப்ரூஸ் ஆன் தி எல்போ அப்படிங்கிறார். ப்ரூஸுங்கிற மீனிங்க்கு விளங்கலை நமக்கு. ப்ரூஸுங்கிறது பெரிய வூண்டும் இல்லை, போன் ஃப்ராக்சரும் இல்லை, லேசாக இங்கே ப்ளீட் ஆகுது. ப்ரூஸுங்கிறதுக்கு இங்கே ஸ்க்ராச்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு மீனிங்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து நமக்கு வந்து ஸ்கிட்டடுங்கிற வேர்டுக்கு அர்த்தம் தெரியுது, ட்ரிஸ்ஸுங்கிற வேர்டுக்கு அர்த்தம் தெரியுது, அதுக்கப்புறம் ப்ரூசஸ்ங்கிற வேர்டுக்கு அர்த்தம் தெரியுது. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாரு, த ரோட் வாஸ் வெரி ஸ்லிப்பரி. ஸ்லிப்பரிங்கிறதுக்கு என்னது, ரொம்ப வழுக்கக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்ட்டு நமக்கு விளைகிறது. தட்ஸ் வை வாஸ் லேட் அப்படிங்கிறார். ஸோ அவர் வந்து லேட்டாக வர்றதுக்கு காரணம், அவர் ஹீ ஸ்கிட்டட் இன் த பைக் அண்ட் ஹீ காட் சம் ப்ரூஸ் ஆன் தி எல்போ அண்ட் பிகாஸ் த ரோட் வாஸ் ஸ்லிப்பரி டியூ டு ட்ரிசில் ஃப்ரம் த ஸ்கை. இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்படி தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நன்றி.